ஓகே, சோ இன்னைக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக்ல தான் ஆரம்பிக்க போறோம். சோ இமேஜினேஷன் பத்தி எல்லாருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய டீச்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து லீடர்ஸ், பிரின்சிபல்ஸ் ஸ்கூல்ல ஸ்பீச் கொடுக்குறப்ப எல்லாருமே நல்லா இமேஜின் பண்ணுங்க, இப்பயே வந்து நீங்க பெருசாகி என்னவா போறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க, அதை இமேஜின் பண்ணிட்டே நீங்க லிவ் பண்ணீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளவு பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, ஜுவான் கேள்விப்பட்டிருக்கான், புனித் கேள்விப்பட்டிருக்கான். ஓகே, சூப்பர். சோ எல்லாருமே கிட்டத்தட்ட அதை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கூல்ல நிறைய டீச்சர்ஸ் கேட்பாங்கல்ல, நீங்க என்னவா போறீங்க பெருசாமே, அதை இப்பயே மைண்ட்ல வச்சு நீங்க படிச்சாதான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சோ இமேஜின் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நம்ம வந்து இப்போ நிறைய மெசேஜஸ் இது வரைக்கும் வந்ததுல கேட்டு வந்திருக்கோம், எது மத்தவங்க சொன்னாலுமே அது வேர்ட் ஆஃப் காட்க்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது. ஸோ வேர்ட் ஆஃப் காட் கிட்ட கரெக்டா இருந்தாதான் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இமேஜின் பண்றது வேர்ட் ஆஃப் காட் படி கரெக்டா தப்பா? யாருக்கு அதாவது என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? Correct. Correct. How is it correct? We are not thinking anything against the word of God. Okay, you're not thinking against the word of God, so you're saying it's correct. Okay, so everyone else also agrees with it. You're all also saying imagination is correct. Yeah. Okay, I don't see anyone against it. So everyone thinks imagination is correct. So it is both correct, but there are some conditions to it. அப்ப நம்ம அது என்னன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா பார்க்கலாம். So in the beginning of the Bible, I think எல்லாருமே இந்த டைம்ல எல்லாம் படிச்சிருப்போம். Genesis chapter 1ல பாத்தீங்கன்னா God the Father first இருக்கிறாங்க. In the beginning God created the heavens and the earth. அப்ப அந்த டைம்ல என்னன்னா formless void இருந்தது, ஒண்ணுமே இல்ல முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி ஃபுல்லா டார்க்னஸா மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அந்த டார்க்னஸ் பார்த்து கடவுள் வந்து வார்த்தையில எல்லாத்தையும் உருவாக்குறாரு. சோ வாட்டர் வருது, லேண்ட் வருது, ட்ரீஸ் வருது, நிறைய திங்ஸ் வருது, அனிமல்ஸ் வருது. இன்னைக்கு நம்ம பாக்குற ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் காட் த ஃபாதர் சொன்ன வேர்ட்ல இருந்தா வருது. அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? கடவுள் வேர்ட்ல சொல்றாரு. ஆனா வேர்ட்ல சொல்றதுக்கு முன்னாடி மனசுல அவர் அதை ஃபுல்லா இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணியிருந்தாரு. ட்ரீனா இந்த மாதிரிதான் இருக்கும், அதுக்கு பிரான்ச் இருக்கும், அதுக்கு லீவ்ஸ் இருக்கும், கிளைகள் இருக்கும், ஃபிளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், எல்லாம் ஃபுல்லா இமேஜின் பண்றாங்க. அது வெறும் ஒரு ட்ரீக்கு. அப்புறம் லேண்டுக்கு கீழே தண்ணியிலையும் வந்து உள்ள வந்து அனிமல்ஸ் இருக்கு, ஃபிஷ் இருக்குது. வாட்டருக்கு மேலேயும் வந்து மேல அனிமல்ஸ் எல்லாம் ஓடுது, இன்செக்ட்ஸ் இருக்குது. மேல எர்த் இது ஏர்லயும் வந்து பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு இருக்கு. ஸோ ரொம்ப டீட்டெயில்டா எல்லாத்தையுமே காட் த ஃபாதர் மைண்ட்ல இமேஜின் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இமேஜின் பண்ணினதுனாலதான் அவங்க வேர்ட்ல சொல்றப்ப அவங்க நினைச்சதை எக்ஸாக்டா அப்படியே வந்து உயிரோட லைஃப் வருது இல்லையா? சோ அந்த இடத்துல கடவுள் பாக்குறப்ப அவர் இமேஜின் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, வெறும் டார்க்னஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா காட் த ஃபாதர் பயங்கரமா இமேஜின் பண்ணி சொன்னதுனாலதான் அவர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே வந்து வருது. சோ பைபிள் பிகினிங் ஆஃப் த பைபிளே வந்து ஒரு இமேஜினேஷன்ல தான் ஆரம்பிக்குது இல்லையா? கிரியேஷனோட ஸ்டார்டிங் இமேஜினேஷன்ல தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1:4 பாத்தீங்கன்னா அதுல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி காட் த ஃபாதர் நம்மள வந்து வேர்ல்ட் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு முன்னாடியே நம்மள சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஆனா வேர்ல்ட் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியே இல்ல நம்ம அப்போ இல்ல, நம்ம இப்பதான் வந்து பிறந்து பாஸ்ட் 10-20-23 இயர்ஸா தான் இருக்கும். சில பேருக்கு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த டைம்ல தான் இருக்கும். சோ அப்போ முன்னாடி என்ன இருந்தது? நம்ம எங்க இருந்தோம்? மேலேயோட கீழே கடவுளோட மைண்ட் உள்ள இருந்தோம். சோ கடவுள் நம்மள மைண்ட்ல எக்ஸாக்டா இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி மைண்ட்ல இமேஜின் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பிளாக் ஹேர் இருக்கும், இல்ல ப்ளூ ஹேர் இருக்கும், இல்ல கண்ணு இப்படி இருக்குது, அவங்க ஃபேஸ் இப்படி இருக்குது, அவங்க ஹைட் கரெக்டா இவ்வளவு இருக்காங்க, அவங்க கேரக்டர் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும், ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, இவங்க நல்லா யோசிச்சு பார்த்து நடப்பாங்க. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரிஸ்டிக் கடவுள் முன்னாடியே யோசிச்சு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னை சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல இருந்தா, காட் த ஃபாதரோட இமேஜினேஷன்ல இருந்தா நம்மளும் வந்து பிறந்த அதே மாதிரி கடவுள் நினைச்ச மாதிரியே நம்மள கடவுள் வந்து கிரியேட் பண்றாரு இல்லையா? எஸ் எஸ் சாஜ்வான். Actually, Akka, I have one school meeting at 6 o'clock. I have to check. I think I have to leave. I have to still check. My sir said. No problem. You can check, and if you have to go, you can leave. That's all right. Okay? Okay. சோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல இருந்தா, காட் த ஃபாதரோட இமேஜினேஷன்ல இருந்தா நம்ம வந்து நம்ம எல்லாருமே உருவாகிறோம், நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படிதான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ கடவுள் காட் த ஃபாதர் நம்ம பார்க்கலாம். அதை தவிர்த்து வேற எந்த இடத்துல வேற எல்ஸ் இந்த பைபிள் இஸ் இமேஜினேஷன் இன்வால்வ் அப்படின்னு
Okay, wow. So first example, we are taking that of Abraham. So Abraham or main Genesis chapter 12 and the 11 and the pathina, God is choosing Abraham. Genesis chapter 12, God the Father is telling, நீ என்ன follow பண்ணிவா in the land எல்லாமே I'll give to your children. அப்பயே அவருக்கு 40 years plus ஆயிடுச்சு. Abraham was quite in his middle age and he had no children. ஸோ அப்பயே குழந்தைங்க இல்லை அவருக்கு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, இந்த லேண்ட் எல்லாம் நான் உன்னோட பசங்களுக்கு உங்களோட ஃபியூச்சருக்கு தான் தருவேன் அப்படின்றாரு. அப்போ அந்த லேண்டை பார்த்து அவர் மைண்ட்ல வச்சுக்கிறாரு ஏப்ரஹாம், ஓகே திஸ் லேண்ட் இஸ் ஃபார் மை சில்ட்ரன், ஸோ அப்போ எனக்கு கண்டிப்பா குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு அவர் விஷுவலைஸ் பண்றாரு. அப்புறம் செகண்ட் வந்து ஜெனசிஸ் சாப்டர் 15ல பாத்தீங்கன்னா கடவுள் வெளியில போய் மேல வானத்தை காமிக்கிறார். ஸோ ஹீஸ் ஷோயிங் ஆல் தி ஸ்கை, ஹீஸ் ஷோயிங் தி ஹோல் ஸ்டார்ஸ் and he's saying as wide as the sky and how many stars are there, you're going to have that many ancestors. உங்களுக்கு அவ்வளோ வந்து ஜெனரேஷன்ஸ் உங்களுக்கு அப்புறம் வரப்போகுது, you're going to be the father of many nations அப்படின்றாரு. ஸோ அப்பயும் அந்த ஹோல் ஸ்கை அவ்வளோ பெரிய இதை பார்த்து ஏப்ரஹாமால விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஸ்டாரை எண்ணி கூட பார்க்க முடியல. we are not even able to count these stars. So that many children, grandchildren, that many generations are going to come after me அப்படின்னு he can visualize and imagine. அப்புறம் ஜெனசிஸ் சாப்டர் 17ல அவருக்கு 99 years ஆகுது. ஸோ 2 chapters beginning of the chapterல he's only around 40 years old. Genesis chapter 17, he's around 99 years old, still no children. But God the Father is calling him and he's saying, you'll no longer be called Abram. Abram ne iname ungala koopida maatom, ungala Abraham nu koopiduvom. And Abraham means father of nations. So there are two meanings for Abraham. One is father of nations, one is ancestor of multiple nations. So father of nations is a pretty common explanation தான். ஸோ அப்போ கடவுள் என்ன சொல்றாரு, இவ்வளோ இயர்ஸ்லாம் அவர் காமிக்கிறாரு இந்த லேண்டும் பசங்களுக்கு இந்த ஸ்கைல இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி உங்களோட ஜெனரேஷன்ஸ் வரும், ஆனா இன்னும் வரல. பட் இருந்தாலும் அந்த விஷுவலைஸ் பண்ணதுனால அவரால் ஃபெய்த்ல நடந்து வந்துகிட்டே இருக்க முடிஞ்சது ஏப்ரஹாமால. அண்ட் சாப்டர் 17ல அவரோட நேம் சேஞ்ச் ஆகிறப்ப இப்ப மத்தவங்க அவரை பார்த்து உங்களோட நேம் என்ன, நீங்க யாருன்றப்ப அவர் என்ன சொன்னாரு, ஐ ஆம் ஏப்ரஹாம் அப்படின்னாரு. ஐ ஆம் த ஃபாதர் ஆஃப் many nations. So he not only believed and imagined, he was also able to say it. இப்போ ஒருத்தவங்களை பார்த்து நான் சொல்றேன், அவர் கேட்கிறாரு உங்க பேர் என்ன, நான் சொல்றேன் ஐ ஆம் ஏப்ரஹாம். ஆனா உங்களுக்கு பசங்களே இல்லையே, உங்களை எப்படி நீங்க ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் அதெல்லாம் வந்து டிட்டர் பண்ண விடாம அவர் அந்த இமேஜினேஷன் இருந்து அந்த விஷுவலைஸ் பண்ணதுனால அவரால் ஃபெய்த்ல மூவ் ஆயிட்டே இருந்து முடிச்சது. அண்ட் அவர் அந்த ஐ ஆம் ஏப்ரஹாம் சொல்ல சொல்ல சூன் ஆஃப்டர் அவருக்கு எவ்வளவு பசங்க வந்தது, ஒரு பையன் இல்ல, 2 பையன் இல்ல, he had over 6 children totally. He had the first and the Hagar order, he had one son, and then he had Isaac, who was his main child, our choose pan child. After that he had another wife, and with her he had 4 other children. So at the over 100 years he did not just have 1 or 2 children, he had 6 children. அப்போ அவர் அந்த பிலீவ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணதுனால அவரால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு நமக்கு இதுல நல்லா தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்ல 6 childrenன்றப்ப அதோட இல்ல, அதுக்கப்புறம் he had so many generations after him. அவரோட children, அவரோட அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் they were as many as the stars were in the sky. இல்ல இப்போ யாரும் உட்காந்து கவுண்ட் பண்ண முடியாது அவரோட மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. So that is a great example of how visualization faithல அவங்கள யூஸ் பண்ணி கரெக்டா அவரோட கோல் என்னன்னு அச்சீவ் பண்ண வச்சது. அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஜோசப். ஸோ த சன் ஆஃப் ஜேக்கப், ஜோசப் வந்து அவரோட ஸ்டோரி கைண்ட் ஆஃப் பிகின்ஸ் இன் ஜெனசிஸ் சாப்டர் 37. ஓகேவா, அப்போ அவருக்கு 17 years தான் ஆகுது. 37 அந்த ஜெனசிஸ் சாப்டர் 37ல ஜோசப் இஸ் 17 years. And at that time he has a dream. And in that he has 2 dreams specifically. First dreamல அவர் வந்து he is having sheaves cut பண்ணி அந்த அவங்க எல்லாம் வயல்ல வேலை செய்யறப்ப அவரை சேவ் பண்ணி வைக்கிறாரு. அவருக்கு மட்டும் he had 11 brothers. And அவர் கட்டி வச்ச sheaf வந்து நிக்குது, and all the 11 brothers or the sheaves also surround him and they all bow down to him. That is the first dream that he has. The second dream that he has is he is in the center. And there's the sun, the moon, and there are 11 stars, and they're all bowing down to him. So there were totally 12 brothers. அவர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டா மீதி எல்லா பிரதர்ஸும் அவரை பார்த்து bow down பண்ற மாதிரி அவருக்கு ட்ரீம் வருது. But obviously அது கடவுள் அவருக்கு கொடுக்குற ட்ரீம், that is his promise, right? கடவுள் அவரை சூஸ் பண்ணி அவருக்கு கொடுக்குற ப்ராமிஸ் that is. And he has this dream in his head. அவர் அதை விஷுவலைஸ் பண்றாரு. But his brothers are jealous against him. அவருக்கு பிரதர்ஸ்க்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது, இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வருதுன்னு என்ன பண்றாங்க, they go and they sell him off to Egypt.
ஈஜிப்ட்ல போய் அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. ஆனா அவர் அங்க அந்த வீட்லயும் ஒரு பிரச்சனை வருது. தென் ஹீஸ் த்ரோன் டு பிரிசன். ஆனா பிரிசன்லயும் அவர் சும்மா உட்கார்ல. அங்க மத்தவங்களுக்கு வர கனவா அவர் பதில் சொல்லி எப்படியாவது அங்க இருந்து வரதுக்கு அவர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. பிரிசன்ல இருந்து வெளில வரணும் அப்படின்ட்டு. வெளில வந்து அந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவருக்கு அதுக்கப்புறம் கிடைக்குது. போய் கிங்க மீட் பண்றதுக்கு. அவருக்கு வந்த ட்ரீமை இவர் கரெக்டா வந்து he is able to give the meaning, and then he becomes the second in command. He becomes the chief commander of the entire country. So Egyptல கிங்குக்கு அடுத்த பொசிஷன்ல he is coming. But even then he did not stop working. Okay, then there is 7 years of famine, and then the 7 years of plenty, 7 years of famine வருது. famine வந்து அவரோட 10 brothers பாக்குறதுக்கு வராங்க. கேக்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பஞ்சமா இருக்கு, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்றப்ப அவர் இல்ல இன்னொருத்தரைய கூட்டிட்டு வாங்கன்றாங்க. So 10 brothers அவரை வணங்குறது மட்டும் இல்ல, they came back and all the 11 brothers, as per the dream he had, they all bowed down in front of him. So the thing here is he never stopped working. இல்ல, and where did he get that strength from? ஒன்னு கடவுள் மேல ஃபெய்த் இருக்கு. ஆனா ஏன் கடவுள் மேல ஃபெய்த் வந்துச்சு? ஏன்னா அவர் விஷுவலைஸ் பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் வந்த ட்ரீமா அவர் விடவே இல்லை. he kept seeing that dream again and again. இல்ல மத்தவங்க அவரை பார்த்து வணங்கணும்ன்ற அவரோட ஆசை இல்லை. ஆனா கடவுள் சொன்ன பிளான் கண்டிப்பா நிறைவேறும், அதுக்கு நாம வேலை செய்யணும் அப்படின்ற அந்த இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணதுலதான் வருது. அந்த ட்ரீம்ல இருந்து தான் வருது. he keeps working towards it, and at the end 20 years later, so when he first got the dream he was 17 years. And when the brothers came to see him, he was over 37 years. So 37 years, the 20 years he kept working, and then later what he saw in his dream, that came true. That came to life. So the verses you can check. The first dream he gets it in Genesis chapter 37. When the brothers came to meet him, they come back